இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் அழகிய இந்த சேலைக்கு ப்ளவுஸ் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பார்டர் மட்டும் ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க, கைக்கும் போகாத அளவுக்கு. அதனால தான் நம்ம பிகினர்ஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம அது மாதிரி செய்ய முடியாது இல்லையா. இதை நம்ம நடுவில் கட் பண்ணியும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இதை ஒரு புதுவிதமாக வைக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ கழுத்து மட்டும் பாக்கழுத்து வெட்டியிருக்கேன். நம்ம லைனிங் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டிசைனை வச்சுட்டு பிறகு லைனிங் வைக்கலாம். இப்போ பாக்கழுத்து அப்படின்னும் பொழுது நாம் இதை இப்படி நடுவில் வச்சாலும் அந்த அளவுக்கு ஒரு அழகில்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இப்படி வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது நாம் இந்த கழுத்தோட கட்டு போட்டோம் இல்லையா, அதை அப்படியே அதை நேராக ஒரு கோடு போட்டு அந்த இடத்த சமப்படுத்திக்கலாம். ஏன்னா அதை தாண்டி நம்ம வைக்க வேண்டாம்ன்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு கோடு போட்டுப்போம். இது நம்ம இதை தாண்டி அந்த பக்கம் போகாமல் இந்த லேஸை அதுக்குள்ளேயே அடக்க போகிறோம். இந்த கோட்டோட இந்த முனையிலையும் இது இந்த ஓரம் நம்ம மடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த எட்ஜு மடிச்சிருக்கு, இந்த எட்ஜு மடிக்காமல் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி. அதாவது கொஞ்சம் இப்படி சாய்ச்சி வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி சாய்ச்சி வைக்கும் பொழுது மேலே கொஞ்சம் மிகுதியாக இருக்குது, இங்கே நமக்கு கொஞ்சம் குறையாக இருக்குது. இதுக்கும் தாண்டி வந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால இந்த அதிகப்படியாக இருக்கிறத கட் பண்ணி இங்கே நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். முதல்ல சரியாக இந்த இடம்லாம் பொருத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த கட் பண்ணினதை எடுத்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது குறைவாக இருக்கிறதால தான், உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் பொழுது தைரியமாக நீங்கள் அப்படியே செய்யலாம். இப்போ எப்போதும் போல் நம்ம சேலையில் உள் சுற்றுலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 5 அல்லது 6 இன்ச் அளவுக்கு கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம 2க்கு 2 நம்ம எப்போவும் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம அதை மடித்து முக்கோணத்தில் மடித்து செய்வோம் இல்லையா, அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சும் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்படி குறுக்கில் மடிச்சுட்டு இதை நம்ம அப்படியே தைச்சிக்க போகிறோம்.
இப்போ இது மாதிரி தைச்சதை இந்த எட்ஜ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த பிசுறுகளை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப அதிகப்படியாகவும் வேண்டாம். இப்போ இது போல் கொஞ்சம் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த எட்ஜும் தைக்கலை, இந்த எட்ஜும் தைக்கலை இல்லையா. மேலே மட்டும்தான் நமக்கு அந்த பொசிஷன் சரியாக இருக்கணுன்றதுக்காக முதல்ல இப்படி தைச்சிக்கிட்டோம். இப்போ தான் நம்ம இதை வைக்க போகிறோம். இதை வைக்கும் பொழுது நீங்கள் இப்படி தனித்தனியாக வச்சாலும் சரி, அல்லது இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி ஏற்றி உங்களுக்கு அந்த முக்கோணம் நல்ல நெருக்கமாக இருக்கணும், இப்படி ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருக்கணும்னு வச்சாலும் சரி, இப்படி லாங்காக இருக்கணும்னு வச்சாலும் உங்கள் இஷ்டம்தான். இப்போ நம்ம இந்த எட்ஜ் எல்லாமே ஊசி நூல் வச்சு, அதாவது இப்படி தூக்கிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் படியை வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே லைனிங் கிளாத் வச்சு திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஓரம் இந்த பக்கமாக நம்ம அவுட்டருக்காக வைக்கிறோம். அது மேலே கைக்கு கொடுத்த மாதிரியே லேஸ் கொடுத்து அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடலாம். இதெல்லாம் வச்ச பிறகு கூட நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம், பேக் டாட். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஓரம் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெக் பீஸை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லேஸ் வச்சாலும் உங்களுடைய விருப்பம். வைக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்பாகத்தில் வச்சுருங்க. இப்போ நான் இதில் வைக்கலை, ஏன்னா இந்த லேஸ் இங்கேயே பெருசாக இருக்கிறதால அதை நான் வைக்கலை. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிறிய லேஸாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் இப்படி இதே மாதிரி இருக்காது இல்லையா. அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்த இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் ப்ளெயினாக இந்த மாதிரியே விட்டுற போகிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் ஊசி நூல் போட்டு தைச்சி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் இப்படி போடும்போது டைட்டில் இப்படி தூக்காமல் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 கேப்பையும் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கைக்கு அந்த மாதிரி கொடுத்ததுனால அதே மாதிரியே இந்த இடத்துலையும் கொடுத்துட்டோம்னா ரொம்ப பொருத்தமாக அது ஒரு மேட்சிங்காக இருக்கும் இல்லையா. நிறைய தோழிகள்
இது துவைக்க போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கம் வந்து ஃபேப்ரிக் கம் தான். இதில் இருந்து வந்து அது ஒட்டுற அந்த கிளிட்டர் கட்டாயமாக போகாது. ஏன்னா நான் நிறைய தடவை இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் அதை சொன்னேன். அதாவது முதல் தடவை போகும்பொழுது முதல் சாயம் மாதிரி கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் அதில் நல்ல அந்த க்ளூவில் எவ்வளோ ஒட்டியிருக்கோ அது போகவே போகாது. மேலாக்க கொஞ்சம் அந்த க்ளூ குறைவாக இருக்கிற இடத்துலலாம் அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை வாஷ்லேயோ 2 தடவை வாஷ்லேயோ வெளியே வரும். ஆனால் அதில் நிரந்தரமாக உள்ளே ஒட்டி இருக்கிறது வரவே வராது. நான் இப்படி திருப்பி வச்சு, அதாவது இதெல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணின பிறகு அயன் பண்ணி விட்டுட்டேன். அப்படி அயன் பண்ணும்பொழுது இன்னமும் அது நல்லா அந்த கம்மு நல்லா சூடேறி திரும்பவும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு முறை அயன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சதுக்கு பொருத்தமாக இந்த இடத்துலையும் அதே மாதிரியே வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு அடையாளம் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒன்று வைக்கிறீங்க, இங்கே ஒன்று வைக்கிறீங்க, இங்கே ஒன்று வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 பூவுக்கும் இடையில் இங்கே ஒன்று வச்சுருங்க. இதை பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் அயன் பண்ணி விட்டுடுங்க. அதாவது திருப்பி இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி லைனிங் பக்கமாக அயன் பண்ணி விட்டுடுங்க. பரவலாக அந்த கம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்லாவே அது அந்த ஜிகினா தூள் ஒட்டிக்கும். ஜிகினா தூள்னு கூட கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இப்போ இப்படி நம்ம ஒரு 2 வச்சுட்டு அந்த 2த்துக்கும் இடைப்பட்ட மாதிரி இங்கே கொஞ்சம் வெளி தெரிகிற மாதிரி, அதாவது பாதி டிசைன் வெளி தெரிகிற மாதிரி வச்சோம்னா இது வந்து சேலையிலேயே வந்து இந்த ப்ளவுஸில் கொடுக்கப்பட்ட டிசைன் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதே மாதிரியே கூட செய்யலாம், அல்லது முழுமையாகவும் வைக்கலாம். இப்போ இங்கே நம்ம இந்த 2 டிசைனுக்கும் நடுவில் வைக்கிறோம். ரொம்ப நெருக்கமாக ஏற்றி வைக்காமல் கொஞ்சம் இந்த பக்கம் வர மாதிரி வைக்கிறோம். இப்போ இங்கே 2 டாட்டு இல்லாத மாதிரி ஒரு தோற்றம், அது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே இருந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கம் அதிகமாக இருக்கிற போர்ஷன் இது தானே, இந்த பக்கம் வைக்கணும். உங்களுக்கு இது மாதிரி வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த க்ளூலேயே உங்களுக்கு கிளிட்டர் கலந்தே கிடைக்குது, அது மாதிரியும் வாங்கலாம். ஆனால் அதை விட வந்து நம்ம இந்த ஜிகினா தூளை மேலே போடும்பொழுது அதனுடைய பளபளப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படியே மொத்தமாக விழுந்துச்சுன்னா கூட நீங்கள் உடனடியாக அதை எடுத்துருங்க. இதுதான் வந்து அந்த ஜிகினா தூள். 10 ரூபாங்க இந்த பாக்கெட்டு. இது வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு 10 ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான செலவில்லாத விஷயமாக தான் இருக்கும். செலவும் இருக்காது, ஆனால் அதே சமயம் ரொம்பவே பார்வையாக இருக்கிற மாதிரி டிசைன்களை தான் நம்ம செய்கிறோம். நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு அதுக்கு பின்னாடி நீங்கள் அயன் பண்ணி விட்டுடுங்க. உள் பக்கமாக திருப்பி லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது நான் இந்த ஸ்லீவ்லாம் அது மாதிரி அயன் பண்ணிட்டேன். அது பண்ணின பிறகு அதோட நீட்னஸ் பாருங்கள். அதே மாதிரியே இதுவும் சரியாயிடும். ஓகேவா? ரொம்ப எளிமையான டிசைன். உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.